அதுல இருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு வந்துட்டு இருக்கோம்னு எப்படி சொல்றேன். மெல்ல மட்டும் விடு முதல்ல எல்லார் வீட்லயும் கேட்டாங்க, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இப்ப 10ல 2 வீட்ல கேக்குறாங்க. 10ல 2 வீடு சார். நேஷனல் நான் சொல்றேன், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ற கேஸே வந்து ஒரு 9000 கேஸ் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரிச்சாக வளர்ந்துட்டா ஒன்றும் தெரியாது. ஏன்னா நார்மல் குடும்பங்களும் இருக்காங்க இல்லையா. இது எப்படி உனக்கு தெரியும்? வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 50 லட்சம் பணம் வேணும், ஹெலிகாப்டரில் வரணும் அப்படின்னா அவங்க எப்படி சார் அதை ஏற்றுக்க முடியும்? அப்படி கேளுங்க சிஸ்டர். வேணும் வேணா நீங்க சாகர வரையும் எடுத்துக்கோங்க. நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணும்ன்றது? கரெக்டா கேட்டுட்டா. நீ நாளைக்கு உடம்பு முடியலன்னா உன்னை தூக்கி போட்டு போயிடுவாங்களா? நீ செத்துட்டா உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உனக்கு உடம்பு முடியாட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம உன்னை வீட்லயே வச்சு சாவடிக்கிறாங்களா? சொல்லலாமா முதல்ல நீ? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. சாகர வரையும் இருந்துக்கோங்களா? நீ ஆப்ஷன் கொடுக்குறியா? அவங்க ஆப்ஷன் கொடுத்ததுனாலதான் நீ உயிரோடே இருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? என்ன படிக்க வச்சிருக்காங்க, சோ அவங்க மேல தன்னம்பிக்கை இல்லையா, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கள் அம்மா கூட தான் இந்த ஷோ பார்த்தேன். அதாவது இவ்வளோ நாள் நான் ஒரே பையன்றப்ப எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, இப்போ என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். பொம்பளை குழந்தைங்கன்னா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு ஒரு பொண்ணு நல்லா இருந்திருக்கும்ட்டு இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கப்ப நான் எங்கள் அம்மா ஒரு மாதிரி கேள்மாடி பார்த்தேன். அதுக்கு என்னங்கிறப்ப எங்கள் அம்மா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அதாவது